தமிழ் பாரம்பரியம்னாலே ஒருவனுக்கு ஒருத்திதான்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பத்தி ஒரு சின்ன அலசல் இது. சமீபத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நம்ம பாரம்பரியமே இதுதான்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கார். அத கேட்டதிலிருந்து, அட நிஜமாவா? இது எப்போ இருந்துன்னு ஒரு கேள்வி. சரி வாங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம சங்க இலக்கியத்தையே எடுத்துக்குவோம். இதுல மருதத்திணைன்னு ஒண்ணு இருக்கு. அதோட மெயின் கான்செப்டே என்ன தெரியுமா? தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வரதுனால தலைவிக்கும் அவனுக்கும் வர்ற ஊடல், அதாவது சண்டை. அடேங்கப்பா, இலக்கியத்தோட மையக்கருத்தே இதுன்னா அப்புறம் எங்கிருந்து வந்ததுங்க இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கதை? ரெண்டாவதா, நம்ம காவியங்களும் சரித்திரமும். சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட வாழ்ந்தாரே, அதென்ன சும்மா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? அப்புறம் பாருங்க, ராஜாக்கள் காலத்துல பட்டத்து ராணின்னு ஏன் ஒருத்தர் மட்டும் தனியா சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள். ஏன்னா லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். கடைசியா நாம கும்பிடுற கடவுள்களையே எடுத்துக்குவோம். முருகனுக்கே வள்ளி தெய்வானைன்னு 2 மனைவிகள். தசரத மகாராஜாவுக்கு 3. கடவுளுக்கே இப்படி இருக்கும்போது மனுஷங்களுக்கு மட்டும் இந்த ரூல் எப்படி பொருந்துன்னு சொல்றாங்க? ஆக, இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் சினிமா பாட்டுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா நம்ம சரித்திர புத்தகத்தோட பக்கத்துல கூட அதுக்கு இடமில்ல.